கடலில் வீணாகும் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த வைகை காவிரி இணைப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ராமநாதபுர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு பொய்த்துப்போன பருவமழையால் தமிழகத்தில் விவசாயிகள் பெரும் துன்பத்திற்காளாகினர். இதில் வறட்சிக்கு பெயர் போன ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீருக்கே கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது பருவமழையின் கருணையால் கர்நாடக மாநில அணைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் மேட்டூர் அணையும் நிரம்பி காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஏரி, குளங்கள் மற்றும் நீர்த்தேக்க பகுதிகளை அரசு முறையாக தூர்வாராத நிலையில் மழை நீரையோ உபரி நீரையோ தேக்கி வைக்க முடியவில்லை. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் வைகை காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காவிரி ஆற்றுல கரை புரண்டு வெள்ளம் ஓடுது. கிட்டத்தட்ட 1,30,000 கனஅடிக்கு மேல தண்ணி வீணா கடலுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த கடலுக்கு போற இந்த தண்ணியே நம்ம காவிரி வைகை இணைப்பு மூலம் இந்த பகுதி பூரா வளம் பெறும். இது வைகை ஆற்று பாசனத்தை நம்பி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா எங்க ராமநாதபுரம் மாவட்டம் ரொம்ப கடுமையா வஞ்சிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பல லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த உபரி நீரை தொடர்ந்து வறட்சியாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு திருப்பிவிடுவதற்கான நடவடிக்கையை மாநில அரசு, மத்திய அரசு, நமது மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும். மழை பெய்தாலும் தண்ணீரை தேக்க முடியாத நிலையில் முக்கிய கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் புதர் மண்டி கிடப்பதால் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளிடம் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பக்கம் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீர், மறுபக்கம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படும் நீர்நிலைகள் என விவசாயிகள் மனவேதனை அடைந்துள்ளனர்.